ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி வருகின்ற 6/3/2026 சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். தமிழ் மாதம் மாசி 22ஆம் தேதி. பொதுவாக கோச்சார பலன்கள் என்பது நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி ஜென்ம லக்னம் ரெண்டையும் கலந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார பலன்களை கணித்து கூற முடியும். மேஷ ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வருகின்றார். 12ஆம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 7 சனி ஆரம்பிக்கும். பொதுவாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் 12, 1, 2 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது உங்களுக்கு 7 சனி காலகட்டங்கள் ஆகும். 12ஆம் வீடான மீன ராசிக்கு வரும்போது உங்களுக்கு 7 சனி காலம் ஆரம்பிக்கும். சரி, 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த 7 சனி எந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ஜனனகால காலகட்டத்தில் நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்குன்னு நல்ல செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெற்றால் இந்த 7 சனி காலகட்டத்தில் 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சுப விரயத்தை உண்டு பண்ணுவார். விரயத்திலே பார்த்தீங்கன்னா 2 வகை உண்டு. ஒன்று தண்ட செலவு, இன்னொன்று சுப விரயம். சுப விரயங்கிறது கல்யாணம், வீடு கட்டுறது அல்லது இடம் வாங்கி போடுறது, வண்டி வாங்குறது, நகை வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயம். ஆஸ்பத்திரி செலவு, இன்னும் பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது தண்ட செலவில் வரும். அடிப்படை ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா வலுவாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு இப்போ நடைபெற்றால் இந்த 7 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் சுப விரயத்தையும் உண்டு பண்ணுவார். அடிப்படை ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல சுப விரய பலன்களை கொடுப்பார். அதாவது வீடு இல்லைன்னா வீடு கட்டுற யோகத்தையும், கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியத்தையும், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தையும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது வரைக்கும் நடக்காமல் வந்ததுனாக்கா இடம் வாங்குற சுப பலனையும் கொடுப்பார். மொத்தத்தில் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா இந்த விரயச்சனி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். அடிப்படையில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.